இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம கண்டினியூஷன் வித் த ப்ரீவியஸ் செக்மெண்ட்டு அதில் யூனிவேரியேட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பைவேரியேட் அனாலிசிஸ். இந்த பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, பை மீன்ஸ் டூ, வேரியேட் மீன்ஸ் வேரியபிள். ஸோ ஹியர் there are two variables, ரெண்டு வேரியபிள் எடுக்கிறோம். The analytics is related to cause and the relationship between the two variables. There are several plots are available. You can use scatter plot, you can use chi-square test and some other test for performing the analysis also. Let come to the test and other computation and statistical part later. இந்த முறையில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனாலிசிஸ்னால் என்னன்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். பைவேரியேட் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிவேரியேட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார்ட் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படின்றத கால் பண்ணுறேன். இந்த டேட்டா ஃப்ரேமு, இந்த டேட்டா ஃப்ரேமில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐரிஸ் டேட்டா செட்டு தான் இருக்குது. அதில் வெர்சினிக்கா என்ன, வெர்ஜினிக்கானா என்ன, செட்டோசானா என்ன, வெர்சிகலர்னா என்ன, டோட்டலாக 150 ரோஸ் வித் 5 காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் பைவேரியேட் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். பைவேரியேட் அனாலிசிஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் எடுக்க போகிறேன். ஒன்று செப்பல் லென்த்து, இன்னொன்று பெட்டல் லென்த்து. ஸோ செப்பல் லென்த்தும் பெட்டல் லென்த்தும் எடுத்து இதோட எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகலாம். அதாவது பை கன்சிடரிங் டூ ஃபீச்சர், ஹவு ஐ எம் கோயிங் டு டிட்டர்மைன் த டார்கெட் வேரியபிள், ஸ்பீஷியஸை எப்படி நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷியஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் தான் டிபெண்ட். அதில் தான் என்னோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த செப்பல் லென்த்தையும் பெட்டல் லென்த்தையும் கன்சிடர் பண்ணி, அதாவது மோர் தென் ஒன் ஃபீச்சரை கன்சிடர் பண்ணால் அதுக்கு பேர் பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைவேரியேட் அனாலிசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னா, சீபானோட ரிலேஷனல் பிளாட், ரெல் பிளாட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெல் பிளாட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செப்பல் லென்த்து கொடுக்குறேன். ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டல் லென்த்து, பெட்டல் அண்டர் ஸ்கோர் லென்த் கொடுக்க போகிறேன். இதுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ இந்த ரிலேஷனல் பிளாட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ ஒன் ஸ்கேட்டர் பிளாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் பிளாட் அப்படின்றது ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிளியர் பண்ணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீபான் எஸ்என்எஸ் சீபான் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு cbon.pydata.org இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னாவே இங்கேயே கொடுத்துருவாங்க. ரிலேஷனல் பிளாட்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெல் பிளாட்டு, ஸ்கேட்டர் பிளாட்டு, லைன் பிளாட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெல் பிளாட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஸ் போகணுன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளாட்டு, இதெல்லாம் வந்து சீபான் செக்மெண்ட்டில் நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ டைரெக்டாக இந்த ரெல் பிளாட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெல் பிளாட் அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் பெட்டல் லென்த் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு வேரியபிள் பார்த்துருக்கோம். அதனால தான் இது பைவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே ஒரே கேட்டராக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து இதில் செட்டோசா எது, வெர்சிகலர் எது, வெர்ஜினிகா எது அப்படின்றது இதில் தெளிவாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூ சிமாண்டிக் ஒன்று கொடுக்குறேன். ஹியூ ஈக்குவலன் டு அந்த டார்கெட் வேரியபிள் என்ன, ஸ்பீஷியஸ், SPECIES ஸ்பீஷியஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த டைமென்ஷன்ஸ் ஹியூ டேட்டா ஈக்குவலன் டு ஸ்பீஷியஸ் SPE, SPE. ஸோ இட்ஸ் அன் எரர் ஹியர், SPE. ஓகே. ஸோ தெளிவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பல் லென்த்தையும் பெட்டல் லென்த்தையும் யூஸ் பண்ணி நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் பைவேரியேட் அனாலிசிஸ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செப்பல் லென்த்துக்கு பதிலாக பெட்டல் லென்த் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா PETAL பெட்டல் லென்த் கொடுத்துருக்கேன். ஒய் ஆக்சிஸில் வந்து செப்பல் லென்த் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். செப்பல் லென்த் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். இங்கே ஒரு லைன் போட்டோன்னா இது செட்டோசா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டால் வெர்சிகலர், இது ஒரு லைன் போட்டால் வெர்ஜினிகா. செட்டோசா கிளியராக நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணிடலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஓவர்லாப்பிங் இருக்குது. அதனால் வந்து வெர்சிகலர், வெர்ஜினிகா இங்கே தான் நான் வந்து சில அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், லீனியர் ரெக்ரெஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா செப்பல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பெட்டல் லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றக்கப்ப இந்த இடத்துல நான் வந்து எதை யூஸ் பண்ணலாம்னா லீனியர் ரெக்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து என்னென்ன ஃபர்தராக
எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றதை வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இப்போ நான் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான விஷயம் இப்போ பைவேரியட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றது தான் நான் இங்கே பார்த்துருக்கேன். இங்கே வந்து 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், செப்பல் லென்த்து அண்டு பெட்டல் லென்த் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம், பைவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து பைவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடும். வரக்கூடிய செக்மெண்ட்டில் மல்டிவேரியட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம், இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். கீப் வாட்ச். நன்றி.